அண்ட் இப்போ நம்மளுடைய ஏஎஸ்பி சாரி நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்கு போய்க்கலாம். அண்ட் ஏன் அந்த எரர் வருதுன்னா, ஐ மீன் இந்த எரர் நம்ம இங்கே பண்ணுற தப்பு என்னென்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் நேமை மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது தான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் எக்ஸாக்ட் ப்ராப்ளம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எரரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஆக்சுவலி இது வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய ப்ராப்பர்ட்டி, அது ஜஸ்ட் டிஃபால்ட்டாக டிஸ்பிளே பண்ணுது. நம்ம அதோடைய ஐடி மட்டும் கொடுக்குறதுனால நம்ம அந்த டாட் டெக்ஸ்ட்னு கொடுக்கறதுக்கு மூலயமா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கிறத நம்ம வந்து இந்த நேம் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த சேவ் பண்ணிவிட்டு டீபாக் ஸ்டார்ட் வித்அவுட் டீபாகிங். அண்ட் இப்போ இந்த இடத்துல நான் வந்து தமிழ் டைப் பண்ணுறேன் அண்ட் இப்போ ரீடைரக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் இந்த நேம் ஈக்குவல் டு தமிழ்னு வந்திருக்கும். அதாவது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்தனால அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க அந்த டெக்ஸ்ட்டை அந்த இடத்துல அது கொடுக்குது. அண்ட் நம்ம ரெக்வஸ்ட் டாட் கியூரி ஸ்ட்ரிங்ன்றது இந்த பர்டிகுலர் வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணி அதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு தமிழ், அதை வந்து அந்த லேபிளில் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்படி தான் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஐ மீன் வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஒரு சில டைமில் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.